வணக்கம் நேர்களே. இன்னைக்கு மே மாதம் 10ஆம் தேதி ஒரு பியூட்டிஃபுல்லான மண்டேயில் உங்களை எல்லாரையும் குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இன்றைய நிகழ்ச்சி எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் இன் திரு அரியாரன் அவரோட ஆதரவில் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு ரன் த்ரூ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவர். அஃப்கோர்ஸ் இந்த வாரமும் டாப் ஆஃப் தி ஹவரில் ரொம்ப ஸ்பெஷலாக பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, வேக்சின்ஸ் பற்றியும் கோவிட் பற்றியும் அப்டேட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதைத்தான் டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து அடுத்தது கெனடிய வளம். கெனடிய வளத்தில் ஃபெட்ரல் லெவலில் இந்த வேக்சினேஷன்ஸ் இதெல்லாம் எப்படி போயிட்டுருக்குது, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி, ஒன்டாரியோவில் ஹை நம்பர்ஸ்னு பேசிகிட்டு இருந்தோம். பட் அதை தவிர்த்து மற்ற மாநிலங்களிலுமே நம்பர்ஸ் ஏறிட்டு தான் போகுது. அதை பற்றியான ஒரு சின்ன எஜுகேஷ்னல் வீடியோ கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம் கெனடிய வளத்தில். அதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் கலையரங்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான கெனேடிய ப்ரொடக்ஷன் சாங் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி கனடாவில் வேறு என்னெல்லாம் நடந்துகிட்ருக்குது அப்படின்னு நியூஸ் செக்மெண்ட், வெதர் ரிப்போர்ட், கண்டிப்பாக நாளைக்கு நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் வெளியில் போனால் அப்படின்றதுக்காக வெதர் ரிப்போர்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குன்றதையும் பார்க்க தான் போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவர். கண்டிப்பாக நம்ம எல்லாரோட மனசுலேயுமே இந்த ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் ஹோப்ஃபுல்லி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பட் ஆக்சுவலாக என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நம்ம எல்லா நியூஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தாலும் நமக்கு இமீடியட்டான அப்டேட்ஸ் கிடைக்கிது. அண்ட் கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் தி ஒன்டாரியோவில் இருக்கிற பீப்புள், ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் டொராண்டோவில் ஹாட்ஸ்பாட்ஸ்குள்ளே நிறைய பேர் வேக்சினேஷன்ஸ் எடுத்தாச்சு அப்படின்ற ஒரு குட் நியூஸ் இருக்குது. ஸோ இதுக்கான இம்ப்ளிகேஷன் என்ன, இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக முன் வைக்கிறாங்க வேவ் 1க்கும் இப்போ இருக்கிற வேவ் 3க்கும். வேவ் 1ல் நம்பர்ஸ் ஹையாக இருந்தப்போ கூட வேக்சினேஷன்ஸ் இல்லாததுனால ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ இருக்கிற நிலமையில் ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் அப்படின்ற ஸ்ட்ரிக்ட் ரூல் இருந்தாலும் வேக்சினேஷன்ஸ் ஈக்குவலண்ட்டாக நம்ம ஃபாஸ்ட்டாக ரோல் அவுட் பண்ணிகிட்ருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமே நம்ம ஸ்டே அட் ஹோம் ஆர்டர்லேருந்து வெளில வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துட்டு தான் இருந்துச்சு. பட் அஃப்கோர்ஸ் டிபெண்டிங் ஆன் எப்படி வேக்சினேஷன் போயிட்டுருக்குது அண்ட் எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஹையர் பாப்புலேஷன் நம்பர்ஸ் அப் டு 60 to 70% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு வந்து நம்ம வேக்சினேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஹர்ட் இம்யூனிட்டி வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டே அட் ஹோம் ஆர்டர்லேருந்து வெளில வர முடியும். ஸோ இந்த குழப்பங்கள் இது வந்து எல்லார் மனசுலையுமே நம்ம கேட்டுட்ருக்கிற ஒரு கேள்வி தான். ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் இது வரைக்கும் May 20th சொல்லியிருக்காங்க. பட் இது எக்ஸ்டெண்ட் ஆனால் எப்படி இருக்கும், இதுக்கான இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் ஃபஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வாரம் நேஷ்னல் நர்சிங் வீக் May 10th 16th வரைக்கும். அண்ட் எவ்ரி இயர் இதை கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம். நானும் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறதுனால இது ஃப்ரண்ட் ஸ்டாஃபாக நான் இதை பார்த்து என்ன மாதிரியான செலிப்ரேஷன்ஸ் என்ன மாதிரியான எஜுகேஷன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத நானுமே அனுபவிச்சிருக்கேன். பட் இந்த வருஷம் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா கண்டிப்பாக இந்த கோவிட் பேண்டமிக்கில் எல்லா ஊர்லேயுமே நர்சஸ் தான் அதை ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறாங்க, பேட்டில் ஃபீல்டில் சோல்ஜர்ஸ் மாதிரி. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் ரொம்பவே ஸ்பெஷல். கண்டிப்பாக எல்லாருமே அக்னாலேஜ் பண்ணுவாங்க அந்த நர்சஸை. ஸோ அந்த வகையில் நம்மளோட மேயர் திரு ஜான் டோரி அவர்கள் அந்த நர்சஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூவோடு ஆரம்பித்து இன்றைக்கான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். I want to start off today by acknowledging that it is Nursing Week here in Toronto and indeed across Canada. This is a week, should be every week, but we have a week set aside to recognize and honor the contributions of nurses who, of course, work tirelessly to provide care to people in hospitals, in care facilities, and in the community at large. And we should say it every day, but this week in particular, we are thanking and honoring registered nurses, nurse practitioners, registered practical nurses, nursing students working in all settings, including public health nurses. The pandemic has shown us the courage and the commitment that nurses provide every day, and it's highlighted the crucial roles that nurses undertake. Nurses have been on the front lines of this pandemic for more than a year now, and they've been a source of inspiration and resilience and hope. And we want to acknowledge as well the effort and the energy and the courage
that it is required for them to do their jobs. I'm sure, like a lot of people, but in particular, they must be fatigued by now, but we encourage them and love them and want them to carry on doing the excellent job that they can do. And I think one of the best ways in which we can help nurses in their efforts against the fight against COVID-19 is to continue to follow public health measures and to get vaccinated as soon as we become eligible. Speaking of vaccinations, Team Toronto has now distributed more than 1,445,809 doses of COVID-19 vaccine. More than 50% of eligible Toronto residents are now vaccinated. We passed that threshold this weekend, as noted. And as Chief Peg will detail shortly, this week will be our biggest and busiest dose administration week, with more than 98,000 appointments in our city-run clinics alone. Thank you to all of our hospital and healthcare partners who are working with the city and with community organizations to get Toronto residents vaccinated. This work over the last several weeks has included a focus on our hottest hotspot postal codes, and it is making a major difference in our fight against COVID-19. To cite two examples from the numbers as to the progress we are making and the momentum that we've developed, first, in the 13 hottest hotspot postal codes where there were very low rates of vaccination, we have gone from under 15% vaccinated as of April the 5th to more than 40% as of May the 2nd. And across the city, while it took us from late last December, when the first doses arrived, to May the 1st to get to 40% of eligible residents vaccinated, we have in the past week gone from 40 to 50% plus, with the momentum and capacity to carry us, supply permitting, to beyond 65% in the next 21 days. So that's the kind of momentum that we've developed with all the efforts of all of the people that have been involved, and of course with the cooperation of some degree of increased supply. Our thanks go to every single resident who has stepped forward to get vaccinated when they became eligible. And of course, this is a nonstop effort. It is about saving lives. It is about getting life back to normal. It's about hope. It's about summer jobs. It's about family. And it's about good health. We are now laser focused on getting, as a city, to Premier Ford's new target for the province of 65% of eligible adults vaccinated by the end of this month. And our vaccination numbers are going in the right direction, and so too it is the case that our COVID-19 case numbers are going in the right direction as well. ஸோ ஜான் டோரி அவர்கள் வந்து நம்மளோட டொரண்டோவை பொறுத்தான அப்டேட் கொடுத்தாங்க. ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் அவங்க சொன்னதில் என்னென்னா, வேக்சினேஷன் ரேட்ஸ் நல்ல ஒரு சீரான வழியில் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த வீக் நிறைய வேக்சினேஷன்ஸ் நடக்கும். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கோவிட் பாதிக்கப்பட்டவங்களோட நம்பர்ஸ் கண்டிப்பாக குறையும். அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒன்டாரியோட நம்பர்ஸில் more than 50% of the numbers வந்து டொரண்டோ GTA இந்த ஏரியாவிலேருந்து தான் வருது. ஸோ இந்த ஒரு சேஞ்ச் ரொம்பவே முக்கியமாக இருக்கும் இந்த வேக்சினேஷன் நம்பர்ஸ் அண்ட் கோவிட் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களோட நம்பர்ஸை யோசிக்கும் போது. ஸோ இந்த மாதிரி இது வந்து டொரண்டோட அப்டேட் மட்டும்தான். இதுக்கு மேலே ஒன்டாரியோ அடுத்த லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அப்டேட்ஸ் இருக்குது. கோவிட் நம்பர்ஸ் எந்த மாதிரியான இருக்குது அண்ட் வேக்சினேஷன் ரேட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஒன்டாரியோட அசோசியேட் சீஃப் மெடிக்கல் ஆஃப் ஹெல்த் பார்பரா யாஃபே நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்க்கலாம். Since the last update we provided on Thursday, Ontario has reported an additional 11,962 cases of COVID-19. That's 3,166 cases on Friday, 2,864 cases on Saturday, 3,216 cases on Sunday, and today 2,716. Our 7-day average of daily cases is 3,017, and that is down from a week ago where we had 3,577, and even further down from 2 weeks ago where we had an average of 3,917 cases. Sadly, we are reporting an additional 114 deaths since Thursday's update. This includes 47 COVID-related deaths yesterday,
which is unfortunately the highest daily count we've had since mid-February. This brings our 7-day average for deaths to 30, which is up from 26 last Monday. As always, we extend our deepest sympathies to the families, friends, and caregivers of those who have passed away from COVID-19, and to everyone mourning the death of a loved one. We continue to see some improvement as hospitalizations and ICU admissions do continue to slowly decline. However, the numbers are still too high. Today, there are 1,632 people in hospital with COVID-19, and of them, 828 are in the intensive care unit. Our testing volumes were very low yesterday, with only 27,175 tests processed, with a positivity rate of 9.1%. The current 7-day average for percent positivity is 7.5%. There are now a total of 95,332 confirmed cases of variants of concern in Ontario. The majority of these are the B117 variant, first identified in the United Kingdom. The 7-day rolling average positivity for mutations or variants of concern has remained fairly stable, and today it's 74.4%. ஸோ ஒன்டாரியோட அப்டேட் கேட்ட வரைக்கும் நம்பர்ஸ் ஸ்டெடியாக லெவலிங் ஆகிட்டுருக்குன்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. பட் அகேன் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கான குறைஞ்சிருக்கா அப்படின்னா அஃப்கோர்ஸ் இல்லை. இன்றைக்கான நம்பர்ஸ் ஆல்மோஸ்ட் 2,700+, அண்ட் இந்த நம்பர் வந்து April 1 கம்பேர் பண்ணும்போது இதுதான் லோவஸ்ட் ரேட். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபைவ் வீக்ஸுக்கு இது லோவஸ்ட் ஆகிருக்கு, விச் இஸ் கிரேட் நியூஸ். பட் அஃப்கோர்ஸ் இது மட்டுமே போதுமா ஸ்டே அட் ஹோம் ஆர்டர்லேருந்து வெளியில் வரத்துக்கு அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். இதே கேள்வியை தான் வந்து ஒன்டாரியோட சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் திரு டேவிட் வில்லியம்ஸ் கிட்டேயும் கேட்டாங்க. அதுக்கு அவரோட பதில் என்னன்றதை பார்க்கலாம். Well, that's a really good question, Mike. We're looking at that. I know after the first wave, and I was talking then about getting below 1,000 cases per day for a number of days. In the end of the second wave, we got down to 1,000 for about 4 or 5 days, and then it went right back up again. So we never did have that long period of numbers well below 1,000 to bring our ICU numbers back down to the baseline of 150 or less. The challenge now we're dealing with variants of concern, and they are by far the predominant. That means their propensity to spread is much higher. And so I think our target, in my mind, has to be lower than that 1,000. We're trying to talk with our public health measures table to say what that might be before we'd be satisfied, because as you've seen in some areas where it seems very low, within a week or two, those have escalated and caused major outbreaks. So we have to use a different type of metric. The thing is, this time, unlike the first and second wave, we have vaccinations. And we have vaccinations going out, and we have vaccinations dropping the transmittal rates in our various areas. So I haven't got a definite metric right now. It certainly will be well below 1,000, but I think that is achievable with the two things happening, our ongoing stay-at-home measures and public health measures, and really getting out and get that vaccination done as we go above 40 to 50%, heading towards 70% of our eligible population. Follow up? And Dr. Williams, once Ontario hits that threshold and the stay-at-home order is lifted, which of the restrictions do you envision being lifted first? For instance, would face-to-face classes resume in schools? Would that be one of the first restrictions that is lifted? Well, certainly we're anticipating what we can do. Schools, as we have said from the get-go, we want them to be the last to close and the first to open. So, yes, I would like schools opened again as soon as we can, as soon as we think our measures in place, because we have a number of features in our schools already that have set out to be careful and protective with our
infection prevention control practices and that. We know that our teaching and school staffing are getting vaccinated as I speak, and that's working its way through, and that's an extra one we've added into there as well. And so we're aware, and our medical officer of health throughout the province would also like to have the schools open when they can and to keep that ready. So we're looking at that in depth at this time and seeing when we can do that, because we know it's important. It's important for the mental health of the children. It's important for their learning and development. These things are all critical, and we know our pediatric experts have been weighing in and different child psychologists. So this is an issue that's accruing, and we want to see if we can do that. So I would see that's one of the things that would be the first open, as we've always said, and it was one of our last things to close. So we're looking at that at this time, and we continue to look at our things around outdoor activities and getting advice from our experts on what we might do to utilize that to the most benefit in there and keep people safe and healthy while maintaining reasonable and proper measures. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் Ariaran MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் Ariaran Chartered Professional Accountant Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். கண்டிப்பாக லாஸ்ட் வீக் இல்லைனா அதுக்கு முந்தின வீக் எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரியான ஒரு லெட்டர் எல்லாருக்குமே வந்திருக்கும் அவங்களோட மெயிலில். ஸோ இதை பற்றி தான் நம்ம அடுத்தது பேச போகிறோம். 2021க்கான சென்சஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடா வந்து நம்மளோட ஒரு ரீஜன்லேயும் அஃப்கோர்ஸ் ஒரு ப்ராவின்ஸ்லேயும் பாப்புலேஷன்ஸ் அண்ட் அவங்களோட டெமோகிராஃபிக்ஸ், அதாவது எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள், எத்தனை குழந்தைகள், என்ன மாதிரியான லாங்குவேஜஸ் அவங்க பேசுகிறாங்க, எந்த மாதிரியான எஜுகேஷன் லெவல்ஸ் இருக்குது அந்தந்த ஏரியாவுக்கு அப்படின்றத வந்து கணக்கெடுப்பு எடுத்து தான் ஆகணும். இது வந்து கண்டிப்பாக நமக்கான சர்வீசஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணும் போது அந்த டிசைனிங்க்கும் இது ரொம்பவே முக்கியமாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஏரியாவில் ஒரு சென்சஸ் படி 10 ஆர் சே 5 to 10 இந்த ஏஜ் குரூப்பில் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சென்டர்ஸில் வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த சென்சஸ் ரொம்பவே முக்கியம். அண்ட் இதோட டெட்லைன் அஃப்கோர்ஸ் May 11th which is tomorrow. ஸோ ஹோப்ஃபுல்லி நாளைக்குள்ளே எல்லாருமே இந்த இன்ஃபர்மேஷனை ஃபில் அவுட் பண்ணி நம்மளோட நம்பர்ஸை நம்ம அஃப்கோர்ஸ் நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடாவுக்கு கொடுக்கும் போது நமக்கான ரிசல்ட் வந்து அவங்க நம்மளோட ப்ரோக்ராம்ஸில் மற்றபடியான டிசைனிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு சின்ன ட்ரிக் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது வந்து உங்கள் வீட்டில் 10 வயசுக்கு மேலே பிள்ளைங்க இருந்தால் அவங்கள செய்ய சொல்லுங்கள். ரொம்பவே ஈஸியான டாஸ்க் தான், ப்ரிட்டி மச் மல்டிபிள் சாய்ஸஸ். அதுதான் நான் செஞ்சேன். ஸோ ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஸோ அது ஒரு ஹிண்ட். எனிவே ஸோ சென்சஸை நாளைக்குள்ளே முடிச்சிருங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த வாரம் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா நேஷ்னல் நர்சஸ் வீக்குன்னு சொன்னேன். ஸோ அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுற விதத்தில் இந்த வீக் ஃபுல்லாகவே அவங்கள பற்றியான எஜுகேஷன், நிறையா அவுட்லுக்ஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும். அந்த வகையில் இது வரைக்கும் நம்ம ஒன்டாரியோ லெவலில் அண்ட் ஆஃப்கோர்ஸ் டொரண்டோ லெவலில் இதுக்கான அங்கீகாரத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அடுத்தது ஃபெட்ரல் லெவலில் நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் நேஷ்னல் வீக்குக்கு அவரோட ரெக்கக்னிஷனை கொடுத்துட்டு மற்றபடியான ஃபெட்ரல் லெவலில் கோவிட்கான அப்டேட்டையும் கொடுக்குறாங்க. இதை தான் நம்ம இன்றைக்கி கெனடிய வளத்தில் பார்க்கலாம். I want to start by saying to everyone here, thank you. Thank you for being there for people when they need it most. Your dedication, your skill, your compassion are remarkable at any given time. But this past year has been extraordinarily demanding of you and of your colleagues across the province and across the country.
This past year, you've been asked to rise to a challenge that no one could have expected. And even though you chose careers and certainly signed up for caring, for being there, for going above and beyond in service to others, nobody signed up for a pandemic. And you have answered the call in an extraordinary way, which is why that's this year's theme for National Nursing Week. The third wave of this pandemic is hitting Manitoba and Winnipeg really hard. And I know all of you are part of the efforts to ramp up critical care in response. As a federal government, we'll continue to be here with whatever you need to get through this. Well over 500,000 vaccine doses delivered to Manitoba so far, with many more on the way. The Canadian Armed Forces are helping with vaccinations in Manitoba First Nations. We continue to deliver rapid tests and PPE to the front lines. We've continued to be there with supports from the federal government, and we will continue to be there with supports for you, for healthcare in general, but also for professionals on the front lines right across the province. This third wave is hard, but it's no match for the resilience and strength of Canadians, particularly frontline workers, particularly frontline health workers, particularly nurses. You are extraordinary, even as you are feeling worn down and exhausted like everyone else. This has been really hard. And we just want it to be behind us, but we know it's not. We know there are still tough weeks ahead of us, and please know that we will continue to be there to support you in any way possible, not just the federal government, but all Canadians. Thank you for everything you're doing for our loved ones, for our communities, and we'll get through this together. Thank you, Pam. Obviously, the stress on resources has been extraordinary right now, and so much of it has fallen on your and your colleagues' shoulders. When there is a gap in scheduling, or when there's someone slow to come in, we know what ends up happening. You end up working longer. You end up filling those gaps with your own abilities in also many cases, which is stretching you out and putting an unforgivable burden on you and on your families as well. And that is something we have to work together to address. Like I said, the federal government fully respects provincial areas of jurisdiction over healthcare delivery. But at the same time, we have stepped up with billions of dollars in transfers to the provinces for health right now. But we're also going to embark upon long-term funding discussions with the provinces as we get through this. And there is a need for more money in healthcare across the country, and that money will come from the federal government. But we need to make sure that it gets used the right ways to support people with all the learnings that we've had of this crisis and the gaps that we've seen. And I look forward to working with all of you and your associations in making sure that we are figuring out the right level of partnership, accountability, and consistency across the country in the way things move forward. So those are conversations ahead, and they'll certainly be informed by the difficult and I know heart-wrenching experiences that you and your colleagues have gone through. So thank you for sharing today, Pam. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. ஸோ ட்ரான்டோவில் நிறையா ஹாட்ஸ்பாட்ஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஹாட்ஸ்பாட்ஸில் இருக்கிற எல்லாருமே 18+ கேட்டகரி எல்லாருமே வேக்சினேஷனுக்கு வந்து லாஸ்ட் வீக்லேருந்து அவங்க அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணி ஸோ இந்த ஹாட் ஜோன்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டாங்கன்றது குட் நியூஸ். ஆனால்
இதே ஒன்டாரியோ லெவலில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஹாட் ஜோன்ஸ் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ அந்த குரூப்புக்கு அப்பார்ட் ஃப்ரம் தி ஹாட்ஸ்பாட்ஸ் அவங்க வந்து அடுத்த லெவல் ஆஃப் வேக்சினேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ 40 அண்ட் ஓல்டர் இந்த ஏஜ் குரூப்க்கெல்லாம் நாளையிலேருந்து நீங்கள் புக் பண்ணி, அதாவது ஒன்டாரியோ பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபுல் ஆஃப் ஒன்டாரியோ 40+ அந்த ஏஜ் குரூப்புக்கு அண்ட் எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ், அதாவது எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ் குட் பி எனிபடி ஒர்க்கிங் இன் த கம்யூனிட்டி, அவங்களால வீட்டிலேருந்து வேலை பார்க்க முடியாத சுச்சுவேஷன்ஸில் இருக்கிற ஒர்க்கர்ஸ். ஸோ க்ரோஷரி ஒர்க்கர்ஸ், க்ரோஷரி ஸ்டோர்ஸில் இருக்கிறவங்க, ஃபார்மசிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஹை ரிஸ்க் ஏரியாஸ் அண்ட் ஹை ரிஸ்க் பாப்புலேஷன், அதாவது அவங்களுக்கு ப்ரீ மார்பிட் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கலாம், லைக் டயபெட்டிஸ் ஒரு ஹார்ட் டிசீஸ், கேன்சர், இந்த மாதிரி இந்த 3 பாப்புலேஷனும் ஹை ரிஸ்க் பாப்புலேஷன் 40 அண்ட் ஓல்டர் அண்ட் எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ், இவங்க 3 பேருக்குமே நாளையிலேருந்து ஒன்டாரியோ முழுவதுமே வேக்சின் போடுறதுக்கான எலிஜிபிலிட்டி வருது. ஸோ ஒரு நல்ல ரூட்டில் தான் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் இந்த வேக்சினேஷன் அண்ட் இந்த ரோல் அவுட். ரொம்பவே முக்கியமான விஷயம். அண்ட் வேக்சினேஷன் பற்றி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க இப்போ அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 3 வகையான வேக்சினேஷன்ஸ் நம்ம அவைலபிளாக இருக்குது, ஃபைசர், மொடோனா அண்ட் ஆஸ்ட்ராசெனக்கா. அண்ட் இதில் வந்து ஆஸ்ட்ராசெனக்காவோட அடுத்த ஷிப்மெண்ட் எப்போ வரும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. கிவன் நம்ம இந்தியாவிலேருந்து தான் நம்ம வந்து ஆஸ்ட்ராசெனக்காவை இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அங்கே இருக்கிற க்ரைசிஸ்னால இப்போதைக்கு அந்த இம்போர்ட்டெல்லாம் நடக்காததுனால அஃப்கோர்ஸ் எல்லார் மனசுலையும் இருக்கிற கேள்வி, ஆஸ்ட்ராசெனக்கா ஃபர்ஸ்ட் டோஸாக போட்டுருங்கவங்க செகண்ட் டோஸ்க்கு என்ன பண்ண போகிறாங்க, ஆஸ்ட்ராசெனக்கா அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா. ஸோ இப்போதைக்கு ரீசர்ச் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ஆஸ்ட்ராசெனக்கா ஃபர்ஸ்ட் வேக்சினாக போட்டாலும் செகண்ட் வேக்சின் ஃபைசரோ இல்லை மொடோனாவோ போடலாமா அப்படின்ற கேள்வி ரீசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் அவங்களுக்கு கிடச்சிருக்க ரிசல்ட் ரொம்ப ப்ராமிசிங்காக தான் இருக்குது. அண்ட் ஹோப்ஃபுல்லி இது வயபிள் அப்படின்னா ஆஸ்ட்ராசெனக்கா முதல்ல போட்டவங்களுக்குமே ஃபைசர் போடலாம். அதாவது மிக்சிங் 2-3 டோசஸ் 2-3 வேக்சினை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து இன்னும் கிளியர் கட் எவிடன்ஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த எவிடன்ஸ் ட்ரூத்ஃபுல்லாக ரியலி வயபிளாக இருந்துச்சுன்னா இது அடுத்த மாற்றமாக இருக்கலாம். ஸோ ஆஸ்ட்ராசெனக்கா போட்டவங்களுக்கு ஃபைசரும் செகண்ட் டோஸ் ஃபைசர் போடலாம் அப்படின்ற அந்த ஒரு ரீசர்ச் ரொம்ப மும்முரமாக நடந்துகிட்ருக்குன்னு தான் சொல்லணும். பார்க்கலாம் என்ன மாதிரியான சயின்ஸ் ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் இந்த விஷயத்தில் எவ்ரி டே இஸ் அ நியூ டே ஃப்ரம் அ ரீசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு நாளும் புது டேட்டா, புது இன்ஃபர்மேஷன் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து அவங்களோட செயல்பாடுகளை மாற்றிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நான் சொன்ன மாதிரி எவ்ரிடே சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் இது ரொம்ப ஈஸியாக சேஞ்சஸ் நடக்கக்கூடியது. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து நம்மளோட எக்கானமியும் ரொம்பவே பாதிக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 1 இயராக பார்த்துட்ருக்குறோம். மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் கூட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையாவே வந்துகிட்டு இருக்குது. அண்ட் அந்த வகையில் நாளைக்கு மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. இலங்கை 168.50 இலங்கை ரூபா, இந்தியா 59.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.83 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.06 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.10 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 10ஆம் தேதி. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. உங்கள் வாழ்க்கையின் வெற்றி. பில் 104 இதை பற்றி எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. ஸோ அதை பற்றி ஒரு ஸ்னிப்ஷாட் கொடுக்கணுன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ பில் 104 ஒன்டாரியோவில் ரீசெண்டாக பாஸ் பண்ணப்பட்டிருக்குது. இது எதுக்கு அப்படின்னா, ஸ்ரீலங்காவில் நடந்த ஜெனோசைட் அவங்க வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணி தமிழ் ஜெனோசைட் எஜுகேஷன் வீக் ஆக்ட் அப்படின்னு இந்த பில்லை ப்ரப்போஸ் பண்ணி பாஸ் பண்ணியிருக்காங்க.
கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ரெக்கக்னிஷன் தான் சொல்லணும். ஆனால் அஃப்கோர்ஸ் லைக் எனி அதர் திங்ஸ் இதுக்கும் எதிர்ப்புகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கேருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, இலங்கையோட வெளிநாட்டு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனா இவர் இதுக்கான எதிர்ப்பை இலங்கையில் இருக்கிற கனேடிய கான்சுலேட் திரு டேவிட் மெக்கனன் அவரை சந்தித்து தெரிவிச்சிருக்காரு. அண்ட் அவங்க முன்வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, ஃபெட்ரல் கவர்மெண்ட், கனடாவோட ஃபெட்ரல் கவர்மெண்ட் இதில் இன்வால்வ் ஆகி இந்த மாதிரியான ரெக்கக்னிஷன் கொண்டு வரக்கூடாது, தமிழ் ஜெனசைட்டுக்கான ரெக்கக்னிஷன் கொண்டு வரக்கூடாது அப்படின்றத அவங்க ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. பட் அஃப்கோர்ஸ் நம்மளோட சட்ட கட்டமைப்பு படி பார்த்திங்கன்னா, ஒன்டாரியோ ஒரு ப்ராவின்ஸ்லேயும் இந்த மாதிரியான ரெக்கக்னிஷன் ஆக்ட்ஸை அவங்க பாஸ் பண்ணும்போது ஃபெட்ரல் கவர்மெண்ட் யூஸ்வலாக அதில் உள்ளே வரமாட்டாங்க, தலையிட மாட்டாங்க. இருந்தாலும் இந்த ஒரு எதிர்ப்பு அவங்க வச்சுருக்காங்க. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இது முன் வச்சு இதுக்கான அவங்களோட ப்ரொப்போசலை ஃபெட்ரல் கவர்மெண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எந்த மாதிரியான நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும் அப்படின்னுட்டு. பட் இந்த ரெக்கக்னேஷன் ஒன்டாரியோவில் பில் 104 அப்படின்றது கண்டிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். பார்க்கலாம் இதோட எதிர்ப்பு எப்படி போயிட்டுருக்குன்றதையும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நிறையா முக்கியமான விஷயங்கள், சீரியஸான விஷயங்கள் பேசிட்டோம். அடுத்தது ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கலையரங்கத்தில் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் அந்த சாங்கை பற்றி சொல்கிறேன். சுற்றிதான்
How do you know this song? What do you mean? She's the one that sent it to me. You sent it to me. You catfished me? உனக்கு தேவைதான் உனக்கு தேவை கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான சாங் சரிகா நவநாதன் அவங்களோட வாய்ஸில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த பாடல். அண்ட் இதுக்கு இசை வந்து ஸ்டீவ் கிளிஃப் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த கெனடிய ப்ரொடக்ஷன். அண்ட் அஃப்கோர்ஸ் சம்மரை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஸோ அந்த மாதிரி அந்த பியூட்டிஃபுல்லான சீன்ஸ் எல்லாம் சீக்கிரமே நம்மளும் பார்ப்போம்னு தான் எதிர்பார்க்குறேன். ஸோ கோவிடை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பாக முக்கால்வாசி பேர் அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிறதா இருக்கட்டும், சோஷியல் டிஸ்டன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் அஸ் கண்டிப்பாக இதை பின்னோக்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அண்ட் கடைப்பெற்று கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் நாட் எவ்ரிபடி ஃபால்ஸ் இன்டு த சேம் குரூப். ரீசெண்டாக இந்த நியூஸை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த பாஸ்ட் சண்டே விச் இஸ் எஸ்டர்டே ஒரு பெரிய குரூப் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் பில்டிங்கில் பார்ட்டி இருக்குது அப்படின்ட்டு போலீஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு. அண்ட் இது வந்து டண்டாஸ் ஸ்ட்ரீட் வெஸ்ட் அண்ட் ஹுரான் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் 2 போலீஸ் சரி அப்படி என்னடா பார்ட்டி நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு போனால் ஆல்மோஸ்ட் 150 பீப்புள் கேதர் ஆகி பிளாரிங் மியூசிக்கோட பார்ட்டி நடந்துட்டு இருந்ததாகவும், இதை கேட்டு அந்த போலீஸ் பீப்புள் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸை கூப்பிட்டுக்கிட்டு சரி போய் செக் அவுட் பண்ணலான்னு பார்த்தா எவ்ரிபடி ப்ரிட்டி மச் பாதி பேர் வந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க. அவங்களால 24 பீப்புளை தான் பிடிச்சி டிக்கெட் கொடுக்கப்பட்டிருக்குது. அண்ட் நிறைய ஆல்கஹால் அண்ட் நிறைய எவிடென்சஸ் அவங்க கை கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேட்கும் போது கஷ்டப்பட்டு மாஸ்க்கை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு சோஷியல் டிஸ்டன்ஸிங்கை கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அகெயின் இந்த ஒரு ஸ்டே அட் ஹோம் ஆர்டராக இருக்கட்டும், இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்காக தான் போட்டிருக்காங்க. ஸோ மறுபடியும் இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரியான கேதரிங்ஸ் இப்போதைக்கு சேஃப் இல்லை. கண்டிப்பாக அந்த மாதிரி கேதரிங்ஸ்க்கு போயிட்டு அவங்க ஃபேமிலிக்கு திரும்பி ரிட்டர்ன் போகும்போது நிறையவே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் அந்த கோவிட் அவங்க கேரி பண்ணிட்டு போக முடியும் அப்படின்றது தான் ஃபேக்ட். அகெயின் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரியான பார்ட்டிஸ் அண்ட் கேதரிங்ஸை அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம எல்லாருமே சீக்கிரம் இந்த ஸ்டே அட் ஹோம் ஆர்டர்லேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக வேண்டி. அண்ட் ஆன் திஸ் நோட் அஃப்கோர்ஸ் வெதர் வந்து ஒரு முக்கியமான கேம் சேஞ்சர்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா வெதர் பெட்டர் ஆனால் அட்லீஸ்ட் வெளியில் போக முடியும். ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ் வச்சு ஒருத்தரை பார்த்து பேசக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த மாதிரியான மழை காலத்துலேயோ இல்லை வின்டர்லேயோ இன்டோரில் தான் மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். ஹோப்ஃபுல்லி சம்மரில் எல்லாருமே வெளியில் போக முடியும் அண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பட் இந்த வீக்கும் கொஞ்சம் குளிர நோக்கி தான் இருக்குது. இன்றைக்கி டொரண்டோவில் 10 டிகிரி செல்சியஸ். இந்த வீக் ஃபுல்லாகவே கொஞ்சம் மழையோட காற்றுமாக தான் இருக்குது டொரண்டோவை யோசிக்கிற வகையில். பட் மற்ற சிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வெதர் ரிப்போர்ட் நாளைக்கானதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன.
கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. அகேன் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் நிறைய விஷயங்கள் ஸ்பெசிஃபிக்காக கோவிட் பற்றியும் இதுக்கான வேக்சினேஷன்ஸ் பற்றியும் பார்த்துட்டோம். இது தவிர்த்து வேறு என்ன மாதிரியான நியூஸஸ் எல்லாம் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு, வாட்ஸ் ஆன் டாப் ஆஃப் எல்லாரோட மைண்ட்லையும் என்ன மாதிரியான விஷயங்கள் ஓடிட்டுருக்கு அண்ட் மற்ற நியூஸஸை இதோ நியூஸ் செக்மெண்ட்டில் பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று மே மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் ஆதரவில் goodeveningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஒன்டாரியோ சட்டமன்றம் இலங்கை தமிழர்கள் மீதான இனப்படுகொலையை அங்கீகரித்த சட்டமூலத்துக்கு இலங்கை அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இலங்கையின் வெளிநாட்டு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் டேவிட் மெக்கனோனை இன்று சந்தித்திருந்தார். இந்த இனப்படுகொலை அறிவூட்டல் வாரம் என்ற பில் 104 தனிநபர் சட்டம் மூலம் ஒன்டாரியோ சட்டமன்றத்தில் நிறைவேறியது குறித்து இலங்கை அரசாங்கத்தின் எதிர்ப்பை இன்றைய சந்திப்பில் அமைச்சர் தெரிவித்தார். இந்த சட்டமூலத்துக்காக ஒன்டாரியோ ஆளுநரின் அங்கீகாரத்தை நிறுத்துவதற்காக கனேடிய அரசாங்கத்தின் உடனடியான தலையீட்டையும் இலங்கை அரசாங்கம் கோரியுள்ளது. கோவிட் தடுப்பூசியை முழுமையாக பெறுவது தொற்றில் இருந்து முழுமையான பாதுகாப்பு பெறுவது என அர்த்தப்படாது என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்தியர் தெரேசா டேம் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். முழுமையாக தடுப்பூசி பெற்றவர்கள் கூட தொற்றுக்கு ஆளாக நேரிடும் என டேம் கூறியிருக்கின்றார். ஆனாலும் தடுப்பூசிகளை பெறும் எவருக்கும் தொற்றின் பரவல் ஆபத்து மிக குறைவானது என அவர் தெரிவித்துள்ளார். கனடா இந்த வாரம் மேலும் 20 லட்சம் கோவிட் தடுப்பூசிகளை பெறவுள்ளது. கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். மாகாணங்கள் தொடர்ந்தும் நோய் தடுப்பு முயற்சிகளை அங்கீகரித்து வரும் நிலையில் இன்றைய அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இதுவரை 185 லட்சம் தடுப்பூசிகள் மாகாணங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் விநியோகிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். இதுவரை 160 லட்சம் தடுப்பூசிகள் கனேடியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆனந்த் தெரிவித்துள்ளார். கனேடியர்களில் 38% அதிகமானவர்கள் தடுப்பூசியை பெற்றுள்ளதாக புள்ளிவிபரங்கள் தெரிவிக்கின்றன. ஒன்டாரியோவில் அமலில் உள்ள வீட்டில் முடக்குவதற்கான உத்தரவை நீட்டிப்பது குறித்து விவாதிக்க டக்ஃபோர்ட் அரசாங்கம் இந்த வாரம் கூட உள்ளது. தற்போது அமலில் உள்ள வீட்டில் முடக்குவதற்கான உத்தரவு இந்த மாதம் 20ஆம் தேதி முடிவடைகிறது. ஆனால் இந்த உத்தரவு காலாவதியாகும் போது என்ன கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் என்பது குறித்த தெளிவான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. முதல்வர் டக்ஃபோர்ட் அவரது அமைச்சரவையுடன் எதிர்வரும் நாட்களில் சந்தித்து மாகாணத்தின் அடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து விவாதிக்க உள்ளதாக தெரிய வருகிறது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை தற்போது அமலில் உள்ள உத்தரவு நீட்டிக்கப்படும் என எதிர்பார்ப்பாக உள்ளது. தொற்றின் எண்ணிக்கை குறைவடைந்து தடுப்பூசி வழங்கப்படுவதின் விகிதம் அதிகரித்து வரும் போதிலும் தற்போது அமலில் உள்ள கட்டுப்பாடுகளை கைவிட வேண்டிய நேரம் இதுவல்ல என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். ஒன்டாரியோ ஒரு மாதத்துக்கு மேலான காலத்தில் இன்று மிக குறைவான கோவிட் தொற்றுகளை பதிவு செய்திருக்கிறது. இன்று 2716 தொற்றுகளும் 19 மரணங்களும் பதிவாகியுள்ளன. கடந்த 2 வாரங்களில் இன்று 4வது தடவையாக 3000க்கும் குறைவான தொற்றுகள் பதிவாகியுள்ளன. பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு பின்னர் நேற்று அதிக எண்ணிக்கையிலான மரணங்கள் ஒன்டாரியோவில் பதிவாகியுள்ளன. நேற்று 47 மரணங்களை அதிகாரிகள் பதிவு செய்துள்ளார்கள். தொற்றுகளின் 7 நாள் நாளாந்த சராசரி 3017 இன்று பதிவானது.
தற்போது வைத்தியசாலைகளில் 1632 பேர் தொற்றின் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் அவசர சிகிச்சை பிரிவில் 828 பேர் உள்ளார்கள். இதேவேளை ஒன்டாரியோவில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 50% வரை குறைந்தது ஒரு தடுப்பூசியை இதுவரை பெற்றுள்ளார்கள் என்று இன்று வெளியான புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. வினிபெக்கிலும் பிராண்டனிலும் உள்ள மனிடோபா பாடசாலைகள் இணையவழி கல்விக்கு மாற்றப்படுகிறது. மாகாண கல்வி அமைச்சருடன் தலைமை பொது சுகாதார அதிகாரி இணைந்து நேற்று இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். மழலையர் முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் அனைவரும் புதன்கிழமை முதல் இணையவழி கல்விக்கு மாற்றப்படுகின்றார்கள். மனிடோபாவின் ஏனைய பகுதிகளில் உள்ள பாடசாலைகளும் மேலும் கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ள உள்ளனர். இத்துடன் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். ஸோ இத்துடன் இன்னைக்கு குட் ஈவினிங் கனடா நிறைவுக்கு வருகிறது. கண்டிப்பாக நிறைய முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம். நாளைக்கும் இதே மாதிரி நிறைய முக்கியமான தகவல்களோடு உங்களை சந்திக்க போகிறோம். ஸோ நாளைக்கு எங்களோட இணைஞ்சிருங்க 9 o'clock. அன்டில் தென் அஃப்கோர்ஸ் எங்களை நீங்கள் ஐபி டிவிலையும் பார்க்கலாம், அண்ட் ஃபேஸ்புக்கில் அண்ட் வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணியும் பார்க்கலாம் மற்ற நேரங்களில். பட் நாளைக்கு மீண்டும் 9 o'clock லைவாக உங்களை சந்திக்கிறோம். Until then, நன்றி, வணக்கம்.